சீமான் அவர்கள் இன்னைக்கு சொன்ன கருத்து என்னன்னா, பாஜக இல்ல அப்படின்னா திமுக வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கும். பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும் சொல்லியே வாக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, அவர் சொல்றதோட சாராம்சம் வந்து பிஜேபியை காண்பித்து தான் இவங்க இங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களோட சாதனைகளால இவங்க ஜெயிக்கல அப்படின்றார். அழிஞ்சிருக்குன்றது தப்பான வார்த்தை. ஆனால் ஆட்சியில் இவங்க இருக்கிறதுக்கு பிஜேபி தான் காரணன்றது அது நியாயமான கருத்து தான். ஏன்னா இவங்க பிஜேபின்ற அந்த ஒரு இஷ்யூவை காண்பித்து தான் இங்கே இவங்க ஜெயிக்கிறாங்களே ஒழிய இவங்களோட சாதனைகளால் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்வது கடினம். அந்த விதத்தில் அது கரெக்டு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பிஜேபி ஆஸ்பெக்ட் தான் இவங்களை இங்கே காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொன்னால் அது கரெக்டு தான். எஸ், பிஜேபி இல்லைன்னா இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க? இப்போ கூட இவங்க சாதனைகளோட இவங்க பிஜேபி சொல்லி தானே அதிகமாக ஓட்டு கேட்குறாங்க. அந்த விதத்தில் அது கரெக்டு தான். ஆனால் அந்த பிஜேபி எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பு என்பது வேறு விஷயம். பிஜேபி ஆஸ்பெக்ட் இல்லைன்னா இவங்க இங்கே வெற்றி பெற முடியாது என்பது தான் சீமானோட கருத்து. ஐ திங்க் இது கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன்.